ஸ்ரீ குருப்யோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பாண்டுரங்கன் மகிமையில் பத்ராச்சல ராமதாசர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கோப்பண்ணான்கிறது அவருடைய ஒரிஜினல் நேமு. அரெஸ்ட் பண்ணி இழுத்துண்டு போகிறா. 6 லட்சத்தினுடைய கிஸ்தி பணத்தை கொடுக்காதனால அவர் புலம்பிகிட்டே இருக்கார். நான் எனக்காக செலவழிக்கலை, ராமருக்காக செலவழித்தேன், ராமர் கோவிலுக்காக செலவழித்தேன், அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே போகிறார். தானிஷாவுடைய சபைக்கு கூட்டின்னு போகிறாங்க. அங்கேயும் அதே தான் சொல்கிறார். அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. தானிஷா சொல்கிறார், யூ ஆர் பீங் அரெஸ்டட், நீ 6 lakhs கொடு, இல்லாட்டி உன்னை அரெஸ்ட் பண்ணிவிடுவோம், அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவோம், வேறு இதுவே கிடையாது அப்படின்றா. உடனே அவரை அரெஸ்ட் பண்ணிடுறான். அப்போ மாமாக்கள் இது பண்ணுறான். இல்லை, நீங்கள் அவனை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேளுங்கோ, என்ன நடந்ததுன்னு கேளுங்கோ, அப்படி தண்டனை அவனுக்கு கொடுங்கோ. அவன் தப்பு பண்ணியிருந்தா அவனுக்கு தண்டனை கொடுங்கோ. பட் இப்படி ஜஸ்ட் லைக் தட் என்ன எதுன்னு விசாரிக்காமல், என்கொயரி பண்ணாமல் நீங்கள் இவங்க போயிட்டு வந்த சர்வன்ஸ், அந்த அமைச்சரவை சபா சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் ஒரு 2 நாள் கழிச்சு சபையை கூட்டுறார். ஊர் மக்களே திரண்டு எல்லாரும் வரா. இவரை கோப்பண்ணாவை சபைக்கு கூட்டின்னு வரா. தானிஷா கேட்குறாரு, இந்த மாதிரி நீ 1 வருஷமாக வரி பணம், கிஸ்தி பணம் செலுத்தலை, என்ன ஆச்சு அப்படின்னா இவர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருந்தது. அதாவது மனித உயிர் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், பெரிஷபிள். அந்த இருக்கிற காலத்தில் ஏதாவது நம்ம ஒரு புண்ணிய காரியங்கள் பண்ணிட்டு போகணும். பெரியவா தெய்வத்தின் குரலில் ரொம்ப சொல்கிறாரு தான். எத்தனையோ கோவில்கள் ஒரு கேர் பண்ணாமல் இருக்குது. அந்த கோவில்களுக்கெல்லாம் நம்ம இது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு ரொம்ப சொல்கிறான். புதுசாக கோவில் கட்டுறதை விட ஆல்ரெடி இருக்கிற கோவில்களை அழகாக நிர்வாகம் பண்ணுங்கோ அப்படின்னு அதான் கோப்பண்ணா சொல்கிறார். ஸோ இது ஒரு பத்ராச்சலத்தில் அந்த ராமருடைய கோவில் அவ்வளவு சிதிலம் அடைஞ்சிருந்தது. அதை புனரமைக்க வேண்டியது ஆஸ் அ சிட்டிசனாக என்னுடைய வேலை. அப்போது நான் எனக்கு பர்சனலாக நான் செலவழிக்கலை. கோவிலுடைய ரெனோவேஷன் நீங்கள் பண்ண வேண்டிய காரியத்தை ஆஸ் அ ராஜா நீங்கள் புனரமைக்க வேண்டிய வேலையை நான் பண்ணினேன். அது மக்களுடைய வரிப்பணம் தானே, மக்களுக்கு தானே செலவழித்தேன் அப்படின்னு இவர் தன்னுடைய ஆர்கியூமெண்ட்டை சொல்கிறார். கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிறார் ராஜா. ஆனாலும் இதே மாதிரி மற்ற தாசில்தார்கள்லாமும் நான் அந்த கோவிலை கட்டினேன், இந்த இது பண்ணேன், அதை பண்ணேன்னு சொல்லி இது ஒரு முன் உதாரணமாக ஆகிடக்கூடாது இல்லையா? அப்போ அது தப்பான உதாரணமாக மாறிடும். நல்ல காரியத்துக்கு செலவழித்தாலும் இவருடைய பர்மிஷன், ராஜாவுடைய பர்மிஷன் இல்லாமல் பண்ணினது முதல் தப்பு. அதுக்கப்புறமா அவர் ஆர்டர் கொடுத்துருக்கணும், ராஜா தானிஷா கொடுத்துருக்கணும். அப்படி பண்ணாதனால இது ஒத்துக்க முடியாது அப்படின்னு ராஜா என்ன பண்ணிடுறார், நீங்கள் 6 லட்சம் கொடுக்குற வரையிலும் நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காராகரில் அடைச்சிடுறான். அந்த இருட்டு அறையில் பாடுறார் ராமருடைய கல்யாண குணங்கள் எல்லாம் பாடுறார். அதனால தான் அவர் நம்ம முதல்ல இன்ட்ரொடக்ஷனில் நம்ம பார்த்தோம், ஓ ராமா ஏ ராமா ஏமி ருச்சிரா நின்னோட நாமம், அவ்வளவு ருச்சியாக இருக்கடா உன்னோட நாமம், மதுரச முலக்கண்டே ததிகிருத முலக்கண்டே அதிரச மத நாமம் ஏமி ருச்சிரா, அமிர்தத்தோட ருச்சியானதுரா உன்னோட நாமம் அப்படின்னு அவருடைய கல்யாண குணங்களை எல்லாம் ஒன்றா அந்த சிறையில் உட்காந்துட்டு பாடிட்டே இருக்கார் அவர் பாட்டுக்கு. இப்படி உனக்காக தானே நான் ஸ்பெண்ட் பண்ணேன், உன்னோட கோவில் நன்னா இருக்கணும்னு தானே நான் இது பண்ணேன், நீ இந்த மாதிரி என்னை அப்படி படுத்துறியே அப்படின்னு. ராஜா என்ன பண்ணுறார், வெறும் காராகரில் மட்டும் அடைச்சிட்டா போருமா, அவருக்கு பலவிதமான தொந்தரவுகள் கொடுக்குறார். சவுக்கடி கொடுக்கறது. ஏன்னா 6 லட்சங்கிறது சும்மா லேஸ்பட்ட காரியம் இல்லை இல்லையா? வசூல் பண்ணுறதுக்கு என்ன நீ பண்ணியிருக்க, என்ன இவன் சொல்கிறேன். கோப்பண்ணா சொல்கிறாரு, நான் என்ன பண்ண முடியும், நான் இங்கே ஜெயிலில் உட்காந்துருக்கேன், எனக்கு வருமானம் கிடையாது, தாசில்தார் பதவியும் போயிடுது, நான் எங்கேருந்து போவேன் அப்படின்னு இவர் சொல்லவே அவர் ஒரு தண்டனையாக கொடுத்துட்டே வரார், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரார். இன்ஃபேக்ட் சவுக்கடி அடிக்கிறது, அப்புறம் இந்த முள்ளும் படிக்க மாதிரி மீராக்கெல்லாம் எப்படி ராஜா பனிஷ் பண்ணாரோ அந்த மாதிரி இவர் கொண்டனா பனிஷ்மெண்ட் சிவியர் பண்ணிகிட்டே போகிறான். அப்போது வைகுண்டத்தில் ஸ்ரீதேவி பெருமாள் காலை பிடிச்சுட்டே சொல்கிறான், இப்படி அனந்த கல்யாண குணங்களை பாடக்கூடிய கோப்பண்ணாக்கு இவ்வளவு நீங்கள் இன்னும் கொடுமை பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களோட பக்தனுடைய வேதனையை போக்க வேண்டாமா அப்படின்னோடனே நாராயணன் சொல்கிறார், அம்மா அதுக்குரிய காலம் இன்னும் வரலம்மா அப்படின்னா. என்ன இப்படி பக்தி செலுத்தியிருக்கான் அவன், உங்களுடைய கோவில் தானே ரெனோவேட் பண்ணியிருக்கான், என்ன இன்னும் காலம் வரலைங்கிறது அப்படின்னா
அப்போ பெருமாள் சொல்கிறார், இல்லை போன ஜன்மத்தில் அவன் ஒரு கிளியினுடைய சிறகை உடைச்சி 12 வருஷ காலம் ஒரு அடப்பட்டு பண்ணியிருக்கான். அதனுடைய பிறவி பயனை இப்போ 12 வருஷ காலம் அவன் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தானிஷா என்ன பண்ணினா, அவன் இப்படி இருக்கானே, ராஜாவாக இருக்கானே அப்படின்னா, அதுக்கு பெருமாள் சொல்கிறார், போன ஜென்மத்தில் காசியில் ஒரு அந்தணனா பிறந்தவன் யாரோ சொன்னான் அப்படிங்கிறதுக்காக 1000 குடம் கங்கா ஜலத்தை சிவனுக்கு அபிஷேகம் பண்ண ராஜ வாழ்க்கை கிடைக்கும்னு சொன்னதை அவன் மனசில் வச்சுட்டு 999 குடம் தண்ணியை விட்டுட்டானான். லாஸ்ட் குடம் விடணுமா. அப்போது அவனுக்கு முடியல, அவனால் அட்ட ஸ்ட்ரெச், ஒரே ஸ்ட்ரெச்சில் 1000 குடம் கங்கா ஜலத்தை. அப்போ அவனுக்கு முடியாமல் விழுந்துடுறான் மயக்கம் போட்டு. அப்போ அவனுக்கு ஐயோ நம்ம 1000வது முடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டுன்னு அந்த குடத்தை தூக்கி தண்ணியில் விழுந்துடுத்தோ, அந்த குடத்தால் சிவனை மேலே அடிச்சுடுறான். அதனால தான் ஒரு முஸ்லீமாக அவன் பிறந்து இந்து கோவில்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அதுக்கு ஒரு புனரமைப்பு பண்ணாமல் பண்ணுறான். இந்து மதத்தினுடைய பெருமையை அறியாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு விளக்கம் சொல்கிறார். காலம் கனியட்டம், 12 வருஷ காலம் முடிஞ்சாதான் என்னால் எல்லாம் பண்ண முடியும்னு பெருமாள் சொல்ல, 12வது வருஷம் முடிய போகிற டைம் பகவானுக்கு தெரியாத கணக்கு வழக்கெல்லாம் ஒரு நாள் ராத்திரி அந்த தானிஷாவுடைய அரண்மனைக்கு ராம்ஜி லக்ஷ்மண்ஜி 2 பேரும் ஒரு சாதாரண சேவகர்கள் மாதிரி போய் அந்த புறத்தில் கதவை தட்டுறான். எனது இந்த நேரத்தில் கதவை தட்டுறாளே யாருன்னு பார்த்தா, கதவு திறக்கிறார் தானிஷா. அப்படியே ஜகஜோதியாக இருக்கு அவளுடைய ஃபேஸை பார்த்தா. ஆனால் ட்ரெஸ்ஸு சேவகர்கள் மாதிரி, ஒரு சர்வன்ஸ் மாதிரி. என்னது இந்த ராத்திரியில் நீங்கள் எப்படி இங்கே உள்ளே வந்தீங்க, எங்கேருந்து வரீங்க, யார் உங்களை உள்ளே அனுப்பிச்சா, காவலர்கள்லாம் எப்படி, நீங்கள் காவலர்களுடைய இதை மீறி நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, செக்யூரிட்டி மீறி நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா கேட்டால், நாங்கள் பத்ராச்சலத்துலேருந்து வரோம் அப்படின்னு. உடனே தானிஷாக்கு அப்படியே உடம்பெல்லாம் வெளுத்து போயிடுது. ஏன்னா அவங்களுடைய முக ஜொலிப்பாக இருக்குது. பத்ராச்சலத்துலேருந்தா, யார் நீங்கள் அப்படின்னா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ராம்ஜி, இவன் பேர் லக்ஷ்மண்ஜி. நாங்கள் 2 பேரும் ரொம்ப வருஷமாக கோப்பண்ணாவுடைய சர்வன்ஸாக இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, கோப்பண்ணாவோட சர்வெண்ட்டா, உங்களை பார்த்தா சர்வன்ஸ் மாதிரி தெரியலையே அப்படின்னு தானிஷா ஒரு நிமிஷம் கேட்குறார். இல்லை நாங்கள் சர்வன்ஸ் தான். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதோ அவர் கொடுக்க வேண்டிய 6 லட்சம் பொற்காசுகள் எடுத்துன்னு வந்திருக்கோன்னு அந்த மூட்டையை அப்படி பிரிக்கிறா. அப்படி ஜல 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 ஜலன்னு அந்த சவுண்டோடு அப்படியே பொற்காசுகள்லாம் அப்படியே கீழே விழுறது. அப்படியே தகச்சு நிற்கிறார். 6 லட்சத்தம் கொடுத்துட்டோன்றதுக்கு ரெசிப்ட் கொடுங்கோ, அப்புறம் உடனே கோப்பண்ணாவை விடுவீங்கோ அப்படின்னா. இந்த அர்த்தராத்திரி இல்லையா? ஆமாம், நாங்கள் இப்போ அர்த்தராத்திரி தானே கொண்டு கொடுத்துருக்கோம், அப்போ நீங்கள் உடனே ரிலீவ் பண்ணணும் அப்படின்னு. உடனே காலையில் எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெசிப்ட் மட்டும் கொடுத்துறார். அந்த டைமில் எங்கிட்ட இது ஒன்றும் கிடையாது அப்படின்னு ராஜா ஏதோ மழுப்புறார். ஏதோ பாருங்க, அது ஏதோ ஒரு முதிரை இருக்குது, அந்த முதிரையை போட்டு எங்களுக்கு ஒரு பேப்பரில் போட்டு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி ராமஜி லக்ஷ்மண்ஜியா வந்த சர்வன்ஸ் 2 பேரும் பகவானே வந்திருக்கார். அடுத்த நாள் காலையில் தானிஷா ஜெயிலுக்கு போகிறார். கோப்பண்ணாயிட்டக்க அந்த பொற்காசுகளையும் அந்த ரெசிப்டையும் அப்படியே போட்டு, உங்களுடைய வேலையாட்கள் கொண்டு கொடுத்துட்டா நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு. எனக்கா, நானா, எனக்கு வேலையாட்களா? என்ன பேர் சொன்னாங்க? ராம்ஜி லக்ஷ்மண்ஜின்னு சொன்னாங்க. ஐயோ, எனக்கு அந்த மாதிரிலாம் வேலையாட்களை யாருமே கிடையாது, நானே ஒரு தாசில்தார் போஸ்ட்டில் சாதாரண ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு. உடனே அப்போ தான் இந்த தானிஷாக்கும் ரியலைஸ், ஏன்னா அவர் அந்த முகப்பொலிவை பார்த்துட்டே இருக்கார் இல்லையா, அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. அப்போ கோப்பண்ணாக்கும் தெரிஞ்சு போயிடுது, ஆஹா வந்தது பகவான் தான் அப்படின்னோடனே தானிஷா கோப்பண்ணா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணுறார். அப்போ கோப்பண்ணா மறுபடியும் கதறார். இப்போவும் எனக்கு தரிசனம் கொடுக்காம போயிட்டியே, ராஜாவுக்கு தரிசனம் கொடுத்துட்டு போயிட்டியேன்னு கதறார். அப்போ இந்த நியூஸை கேட்டு அத்தனை மக்களும் அவர் கோப்பண்ணாவை இது பண்ணிவிட்டு தானிஷாவே அவருக்கு பட்டம் கொடுக்குறார். இன்னையிலிருந்து உங்களை பத்ராச்சல ராமதாசர் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவா அப்படின்னு சொல்கிறார். இவர் அழுதுண்டே போகிறார். கோப்பண்ணா சந்தோஷம் இல்லை, பார்க்க முடியலையே என்னால் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டுன்னு போனால், அவர் வீட்டு வாசலில் போனால் ஒரு ரதம் நிற்கிறது. அந்த ரதத்தில் ஏறு ஏறு யாருன்னு யாரும் சொல்கிற மாதிரி இவருக்கு ஒரு இதாக இருக்குது. ஏறுறார், ஒய்ஃபையும் கூப்பிட்றார் வாமா அப்படின்னு. இல்லை நீங்கள் என்ன வந்த உடனே ரதத்தில் போகிறேங்கிறல, எனக்கு இப்போ தான் எல்லோரும் ஊர் மக்கள்லாம் வந்திருக்கா, நான் அவளுக்கெல்லாம் விருந்து கொடுக்கணும், பஜனை பண்ணணும் அப்படின்றார். இவர் ஒரு மாதிரி சிரிக்கிறார். அப்போ இவர் கண்ணுக்கு பகவான் ராமர், லக்ஷ்மணன், பரத, சத்ருகன, லக்ஷ்மணனோட சீதாதேவியோட காட்சி கொடுத்து
அப்படியே அவரை கூட்டின்னு போயிடுறார். இப்படி மகிமைகள் வாய்ந்த அந்த பத்ராச்சல ராமதாஸுடைய கீர்த்தனைகளையும் அனுபவிக்கணும். கோவிலுக்கு, பத்ராச்சல ராமதாஸ் கோவிலுக்கும் பத்ராச்சலத்துக்கும் போய் பகவானை தரிசிக்கணும்னு சொல்லி இந்த இதை முடிக்கிறோம். இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த நன்மங்கலம் பூங்குளம் கிராமத்தில் இதே மாதிரி தான் பத்ராச்சல ராமதாஸோடைய விக்கிரகம் வச்சுருக்கா. அவங்களுக்கு போய் பாருங்கோ. பகவானுடைய அருள்னால எனக்கும் இந்த பத்ராச்சலம் போகக்கூடிய ஒரு கொடுப்பனை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன்.